நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம தமிழ் சினிமால ஃப்ரெண்ட்ஷிப்ப பேஸ் பண்ணி எடுத்த எல்லா படங்களுமே அதிகமான நாட்கள் ஓடி, எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தளபதி. தேவா, சூர்யா அப்படின்ற 2 நண்பர்கள் பத்தின படம் தான் இது. மகாபாரதத்துல கர்ணன் கதாபாத்திரத்த அடிப்படையா வச்சு தான் இந்த படத்த மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நட்புனா என்னன்னு தெரியுமா? தேவானா என்னன்னு தெரியுமான்னு இந்த படத்துல வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே செம ஃபேமஸ். நண்பர்கள் தினம் அப்படின்னாலே இந்த படம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். சூர்யாக்கு தேவா கிடைச்ச மாதிரி, தேவாக்கு சூர்யா கிடைச்ச மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்காத அப்படின்னு எல்லா பசங்களுமே ஏங்கியிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கண்ணெதிரே தோன்றினாள். இயக்குனர் ரவிச்சந்திரன் இயக்கத்துல 1998ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இது. இந்த படத்துல பிரசாந்த், கரண் இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இதுல கரனோட தங்கச்சியா சிம்ரன் வருவாங்க. கரனோட தங்கச்சி தான் சிம்ரன் தெரியாம பிரசாந்த் அவங்கள ஃபர்ஸ்டே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கரனோட தங்கச்சின்னு தெரிஞ்ச உடனே தன்னோட காதலையே தியாகம் பண்றதுக்கு பிரசாந்த் ரெடியா இருப்பாரு. இந்த உண்மை எல்லாமே வெளிவந்ததுக்கு அப்புறமா கரண் கொஞ்சம் கூட பிரசாந்த் மேல கோவமோ இல்ல சந்தேகமோ படாம, டேய் நீ கேட்டா நான் இல்லன்னு சொல்லுவேனா, நீ என்னோட மச்சாண்டா அப்படின்னு கரனும் பிரசாந்தும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. உண்மையாவே நல்லா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஸ். இயக்குனர் சித்திக் இயக்கத்துல 2001ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா இவங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால இவங்களோட நட்பு எப்படி பிரிஞ்சிச்சு, 3 நண்பர்கள் மறுபடியும் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்றத ரொம்ப எமோஷனலா நமக்கு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நட்புக்காக உயிரை கூட தியாகம் செய்யலாம்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் நமக்கு ஆணித்தரமா ஒரு கருத்தை அடிச்சு சொல்லும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது புது வசந்தம். புது வசந்தம் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு படம். இந்த படத்துல முரளி, சித்தாரா, ஆனந்த் பாபு, ராஜா மற்றும் சார்லி நடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே இதுல முன்னணி கேரக்டர்ஸ் தான். ஒரு ஆணும் பெண்ணும் நட்புடன் பழகிறது எந்தவித தப்பும் இல்ல. ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா இருந்தாலே அது காதல் தான், இல்ல தப்பான விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செருப்படி கொடுக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். இந்த படத்தை விக்ரமன் டைரக்ட் பண்ணிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நண்பன். ஃப்ரெண்ட் அப்படின்னா குடிக்கிறது, ஊர் சுத்துறது மட்டும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட் வரது மூலமா 2 பேரோட வாழ்க்கை எப்படி மேன்மை அடைய போகுது அப்படின்றத பத்தின படம் தான் இந்த நண்பன். ஆல்ரெடி ஹிந்தியில அமெரிக்கா நடிப்புல 3 Idiots அப்படின்னு இந்த படம் வெளிவந்துச்சு. அதுதான் தமிழ்ல நண்பன் அப்படின்னு ரீமேக் பண்ணிருந்தாரு சங்கர். விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், சத்யராஜ் எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இது ஒரு ஹோல்சமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், காமெடி அப்படின்னு எல்லாமே இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தோலா. இயக்குனர் வம்சி இயக்கத்துல கார்த்தி, நாகார்ஜுனா சேர்ந்து நடிச்ச படம் தான் இது. தி இன்டச்சபிள் அப்படின்ற பிரெஞ்சு படத்தோட ரீமேக் தான் இது. கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாத நிலையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரரான நாகார்ஜுனாவை கவனிக்கிறதுக்காக கார்த்திக் அப்பாயிண்ட் பண்ணப்படுவாரு. தன்னை சுத்தி உள்ளவங்க நமக்கு காமிக்கக்கூடிய இரக்க உணர்வு வந்து நாகார்ஜுனாவை பயங்கரமா பாதிக்கும். ஆனா கார்த்தி உள்ள வந்து அவரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா மாத்துவார் அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இவங்க 2 பேரோட கேரக்டரா இருக்கட்டும், இவங்க 2 பேரோட ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலி ஆப்போசிட். பட் இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிறந்து அது எப்படி நம்ம லைஃபை மாத்துது அப்படின்றத தோலால சூப்பரா காமிச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சென்னை 28. எப்பவுமே என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி. இந்த படத்தை நான் எப்போ போட்டாலும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்பேன். இந்த படத்துல உள்ள காஸ்டிங்க நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. வெங்கட் பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தா வெற்றிகள் குவியுமாடான்னு சொன்ன படம் தான் இது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு வருஷத்துல அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய நட்பு, காதல், பிரிவு, மோதல், அதுக்கப்புறமா நிறைய கிரிக்கெட். அதுதான் இந்த படம். லிஸ்ட் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் வந்து தமிழ் சினிமால எடுத்திருக்காங்க. எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட்டா தான் இருக்கு. உங்களோட ஃபேவரட்டான ஃப்ரெண்ட்ஷிப் படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.